அன்பு மாணவர்களே, இன்றைக்கு 10ஆம் வகுப்பு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் முக்கியமான வினாவிடை எதெல்லாம் அப்படின்னத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு இயலில் உள்ள சரியான விடையை தரவாக படிச்சிடுங்க. அதில் இருந்தே கண்டிப்பாக ஒரு 10 மார்க்குக்கு வந்துடும். மீதி 5 மார்க்கு தான் உனக்கு உள்ளேருந்து வரக்கூடியதாக இருக்கும். பாடல் கொடுத்து கேட்கக்கூடியதுலேருந்து கேட்கலாம். இதில் இயல் 1 குருவினா விடை ஃபஸ்ட்டு எல்லாம் புக்கை எடுத்து வச்சுக்க, புக்கில் மார்க் பண்ணிக்க, அதை படித்தாலே போதும். வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. ஃபஸ்ட் ஒன்றும் இதில் தேர்ட் ஒன் கேட்கல. தேர்ட் ஒன் என்ன பொறுத்தளவில் உள்ளேருந்து அந்த பூவின் நிலைகள் இருக்குல்ல, அது கேட்கலாம். அல்லது இது கேட்டாங்கன்னா இதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்க. அடுத்தது இந்த 5வது கொஸ்டின் பாரு, அதையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது இன்னிசலப்படை கேட்டாங்க, அதனால் கேட்பாங்களா என்னன்னு தெரில. 5th ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். புரியுதா? நெக்ஸ்ட் ஒன் சிறு வினாவிடையில் ஃபஸ்ட் ஒன் தமிழ் எண்ணெய் வளர்த்துவதற்கான இது 3 ஸ்டார் கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக. இது கேட்கலாம் அல்லது மனப்பாட பகுதியோட கேட்டு வைக்கலாம். மனப்பாட பகுதியும் தரவாக பார்த்துக்க. அடுத்த புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது, இது கேட்கறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதையும் பார்த்துக்க. இலக்கணத்தில் அறிந்தது அறியாதது இதெல்லாம் உனக்கு அதனுடைய தொழில் பெயர் தான் கேட்டிருக்காங்க. அந்த வார்த்தையை வச்சு தொழில் பெயர் எழுதணும். இது ஈஸி தான், இதை சும்மா பார்த்து வச்சுக்க. ஆனால் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தான். 4th ஒன் கேட்டுட்டாங்க, ஆனால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். போன வருஷம் கேட்டிருக்காங்க. அது எப்படின்னு தெரில, கேட்கறதுக்கும் வாய்ப்பு. அதில் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் ஒன் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தது நெடுவினால பார்த்தா 5 மார்க்கு மனோன்மணிய சிந்தனை 5 மார்க்கில் வரலாம். 8 மார்க்கில் தமிழின் சொல்வளம். தமிழின் சொல்வளம் வரலாம். அல்லது இந்த இயல் 1 உள்ள சான்றோர் வளர்த்த தமிழ் அப்படின்னு இருக்குல்ல, அந்த கட்டுரை நான் இருக்குல்ல, குமரி கடல் முனையும் வெங்கட மலை முகட்டையும் எல்லையாக கொண்ட தென்னவர் திருநாட்டுக்கு, அதில் கீழே பார் சான்றோர் வளர்த்த தமிழ் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்காங்க, அதை வச்சு சான்றோர் வளர்த்த தமிழ் பற்றி எழுத சொல்லியிருக்கு. இந்த இது கேட்கலாம். அல்லது அந்த ஃபஸ்ட் ஒன் உரைநடை அதை கேட்கலாம். 2ல் 1 கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 2ஐயும் பார்த்துக்க, படிச்சிடுங்க. அதை கேட்கறதுக்கு நயம்பாராட்டுக எப்படி எழுதணும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுட்டப்போ தான். மற்ற தமிழ் எண் பார்த்துக்க, என்னும் பெயர் தமிழ் எண் இதில் உள்ள பயிற்சி எல்லாமே 2 மார்க்கு 1 மார்க்கு அதெல்லாம் பார்த்துடுங்க. இது கலைச்சொல் அறிவும் இதிலேருந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. இயல் 1லேருந்து கேட்டிருக்காங்க, அதை பார்த்துடுங்க. அடுத்தது இயல் 2ல் பார்த்திங்கன்னா இதில் உள்ள மனப்பாட பண்ணால் 1 to 5 மனப்பாட பகுதி பார்த்துக்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 7, 8, 9 இதில் உள்ள மனப்பாட பகுதிட்டு 7, 9லேருந்து கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இயல் 2ல் பார்த்திங்கன்னா இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா குருவினால் அடிக்கடி கேட்கக்கூடியது. இப்போ இந்த வருஷம் ரிப்பீட்டாக கொஸ்டின் எது வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசன கவிதை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். நான் போன வருஷம் போட்டிருந்தேன். அதில் போட்ட 3 கொஸ்டின் 3ல் 1 கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொன்னேன். வசன கவிதை, மெய்கீர்த்தி, இது அவையம் 3லேருந்து 1 வரும்னு சொன்னேன். ஆனால் கடைசியில் பார்த்தா 3லேருந்து 2 கொஸ்டினே வந்துருச்சு. அப்புறம் 1 நீ திருக்குறள் எழுதணும், 1 விடைக்கேற்ற வினா எழுதினாலே போதும். அழகாக 4 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி வசன கவிதை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போவும் ரிப்பீட்டாக வந்துட்டுருக்கு. அடுத்து தண்ணீர் குடி, தயிர் குடம் இதுவும் ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அடுத்தது மால் இதுவும் கேட்டுகிட்டே இருக்காங்க. இதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்த சோலைக்காற்று போன வருஷம் கேட்டாங்க. அதனால் எப்படின்னு தெரில, சோலைக்காற்று, மின்விசிறி காற்று அல்லது இந்த இயல் 1ல் இளம்பயிர் 2லேருந்து 1 கேட்டுகிட்டே இருந்தாங்க. இந்த வருஷம் சோலைக்காற்று கேட்டனால இயல் 1லேருந்து அந்த இளம்பயிர் அது கேட்கலாம். இந்த வாழைக்கன்று வாங்கி வந்தேன் அப்படின்ட்டு அந்த இது கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்துக்க. அடுத்தது நெடுவினால் முல்லைப்பாட்டு போன வருஷம் 8 மார்க்லேயே கேட்டு வச்சுருந்தாங்க. புயலில் ஒரு தோணியும் வந்துருச்சு. அதனால் இந்த தடவை அதுவும் திரும்ப வருது முல்லைப்பாட்டம்.
வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். பார்த்துக்க முல்லைப்பாட்டு மாதிரி இந்த தொகை சொற்களை மறந்துள்ள தொகை அடையாளம் கண்டு தொடரில் அமைக்க தமிழ் மொழிபெயர்ப்பு அதெல்லாம் பார்த்துடுங்க. தொடர் அமைக்க பாருங்கள். வாழ்த்து மடல் 5 மார்க்கில் கேட்கலாம். நண்பனுக்கு மரம் இயற்கையின் வரம் என்ற தலைப்பில் அதை பார்த்துக்க, அதை கேட்கலாம். அடுத்தது இதில் உள்ள சொல்லை கண்டு புதிரை விடுவிக்க இதுலேருந்து 1 மார்க் கேட்குறாங்க, அதெல்லாம் பார்த்துடுங்க. புரியுதா? இதில் உள்ள இது புயல் பற்றி உனக்கு அந்த அறிவிப்பு, வானொலி அறிவிப்பு இது கேட்குறது கூட இருக்குது. உங்களை உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றும் வகையில் செய்யும் செயல்களை வரிசைப்படுத்தி எழுதுக அப்படின்னு அதில் ஒரு 8 பாயிண்ட் படித்து வச்சுக்க, அதை கேட்கலாம். கலைச்சொல் அறிவமும் இதிலேருந்து அடிக்கடி என்ன செய்திருக்காங்க, கேட்டிருக்காங்க. புரியுதா? இயல் 1லையும் கேட்டிருக்காங்க, இயல் 2லையும் அடிக்கடி வந்திருக்கு. அடுத்தது இயல் 3யில் பார்த்தீங்கன்னா மனப்பாட பகுதியோட கேட்டுட்ருக்காங்க, அடிக்கடி வருது, அதை பார்த்துக்க. அடுத்தது ஒவ்வொரு இயலில் உள்ள பகுப்பத உறுப்பிலக்கணமும் பார்த்துடுங்க. பகுப்பத உறுப்பிலக்கணமும் கேட்டுகிட்டே இருக்காங்க, அதையும் பார்த்துக்க. ஆற்றுப்படுத்துதல் அதெல்லாம் பார்த்துடுங்க, அதிலேருந்து கேட்கலாம். இந்த தடவை இதில் இயல் 3யில் உள்ள கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்கள் இது கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தது எழுது என்றால் அது கேட்டிருக்காங்க, அதனால் இந்த வருஷம் எப்படி சிரித்து பேசினான்னா சிரித்து பேசினார் அதெல்லாம் படிக்கணும்னு இதில். அடுத்தது இரடி பொம்மல் அது கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது, அதை பார்த்துக்க. அடுத்தது இதை கண்ணை கண்ணுரங்கு இதில் உள்ள தொடர் வகைகள் என்ன அப்படின்னத எடுத்து எழுத சொல்கிறாங்க, அதை பார்த்துக்க. அடுத்தது இது 2-3 கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. முல்லை நிலத்திலேருந்து இருந்தும் மருத நிலத்திலேருந்து கிடைக்கும் உணவுப் பொருட்கள் எளிமையான ஒரு கொஸ்டின், அதையும் பார்த்துக்க. அடுத்தது கூத்தனை கூத்தனாற்றுப்படுத்தலை இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இல்லை ஃபஸ்ட்டு ஒன்றும் கேட்டிருக்காங்க, இந்த 4th ஒன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது நெடுவினால்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஒன் அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கு உள்ள பொருத்தப்பாட்டினை கோபலப்புறத்து மக்கள் கதைப்பகுதி கொண்டு விவரிக்க இது கேட்கறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இயல் இந்த 3 விருந்தோம்பல் பற்றி போன வருஷம் வந்தனால இந்த தடவை என்னை பொறுத்தளவில் உரைநடை சொல்வளம் தான் வரும்னு எனக்கு தோணுது. இயல் 1ல் இருந்தால் உரை வரும் கொஸ்டின் அப்படின்னு தெரியுது. அடுத்தது இதில் உள்ள பழமொழிகளை நிறைவு செய்க அதெல்லாம் பார்த்துடுங்க. அடுத்தது இரு சொற்களை ஒரே தொடரில் அமைக்க இதை அடிக்கடி கேட்குறாங்க. விடுபட்ட எழுத்துக்களை நிரப்ப அந்த எழுத்துக்களை கொண்டு இணைந்து ஒளிந்துள்ள நூலின் பெயரை கண்டுபிடிக்க அதை பாரு. புரியுதா? நூலின் விடுபட்ட எழுத்தையும் எழுதணும், நூலின் பெயர் திருக்குறள் அதையும் எழுதணும். எழுதுனாதான் 2 மார்க் கிடைக்கும், அல்லது கிடைக்காது. இரு சொற்களை ஒரே தொடரில் அமைத்தல் வரலாம். ஓமை தொடர், மரபு தொடர், புரியுதா? இரு சொற்களை கொண்டு தொடர் அமைத்தல் இன்னொரு எல்லை இருக்கும், அது எல்லாமே பார்த்துக்க. இதில் உள்ள இந்த இது இலக்கியங்கள் லிட்ரேச்சர் வருதுல்ல, இலக்கியங்கள் அதிலிருந்தும் அடிக்கடி எது கேட்டிருக்காங்கன்னா கலைச்சொல் அறிவும் கேட்டிருக்காங்க, அதை பார்த்துக்க. பிறமொழி சொற்கள் அதெல்லாம் பார்த்துக்கிடுங்க. அடுத்தது திருக்குறளில் பார்த்தா 5 மனப்பாட பகுதி இருக்குது, அதை பார்த்துக்க. அடுத்தது ஒவ்வொரு மனப்பாட இந்த திருக்குறள்லேயும் அணி எதாக இருந்தால் அது என்ன அணி அப்படின்னதையும் பார்த்து வச்சுக்க. ஏன்னா அந்த திருக்குறளை கொடுத்து இது என்ன அணி இடம்பெற்றிருக்கு அப்படின்னு உனக்கு திடீர்னு 1 மார்க்கில் விட கேட்டு வைக்கலாம், அதனால் அதை பார்த்துக்க. அடுத்தது இதில் குருவினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நச்சப்படாதம்னு செல்வம் திருக்குறளில் இயல் 3ல். அடுத்தது அளப்படை எது கேட்டிருப்பாங்க, இன்னிஸ் அளப்படை அதை பார்த்துக்க. அதுக்கு இதில் பொறுத்துக மாதிரி 1 மார்க்கில் கேட்டு வைக்கலாம். அடுத்தது இதையும் 1 மார்க், இது வேறு ஏதாப்பலை இதுவும் 1 மார்க்கில் அடிக்கடி கேட்குறாங்க, இதில் இருக்க 4ஐயும் பார்த்துக்க. அடுத்த சிறுவினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குறளை கொடுத்து இதனுடைய அணி என்ன அப்படின்னு கேட்கலாம். சிறுவினாலையும் வரலாம், 1 மார்க்லேயும் என்ன செய்கிறாங்க கேட்டு வைக்கிறாங்க, அதனால் அதையும் பார்த்துக்க. அடுத்தது இயல் 4ல் பார்த்தீங்கன்னா இயல் 4, 5, 6 அந்த 3லையும் நீ ஒரு சில மட்டும் படிச்சுக்கிட்டு 7, 8, 9 அதில் உள்ள ஃபுல்லாக படிச்சுக்கிட்டாலே நீ ஓரளவு என்ன செய்யலாம், ஃபுல்லாக அட்டன் பண்ணிடலாம். கற்பவை கற்ற பின் ஓரளவு பார்த்துக்கிட்டாலே போதும். இதில் இயல் 6ல் பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு அது இருக்குல்ல, அது கேட்டிருக்காங்க, ஒரு வருஷம் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது இதில் மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கை மாற்றும் பாங்கினை
இதை வந்து கேட்கலாம். அதே இதை சிறுவினாலையும் அது இருக்குது, அது ஒன்று கேட்கலாம். புரியுதா? அல்லது உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை குறிப்பிடு. அவ்வளோ வாய்ப்பு இல்லை, ஆனால் தேர்ட் ஒன்று இருக்குது. சிறுவினால ஃபஸ்ட் ஒன்று கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நெடுவினா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் கேட்டுட்ருக்காங்க, அதை பார்த்துக்க. அடுத்தது இந்த வருஷம் விண்வெளி பயணம் சிறப்பாக இருந்ததுனால இந்த ஸ்டீபன் ஆங்கினுடைய விண்வெளி பயணம் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் அன்னமயமும் நீ ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு ரெண்டில் ஒன்று பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக என்ன செய்யலாம், ஒன்று அட்டன் பண்ணலாம். ஏன்னா போன வருஷம் தோனியும் இது மாரியும் கேட்டாங்க. ஒருவன் இருக்கிறான் கதை பகுதியும் கேட்கல, இதையும் இந்த அன்னமயாவும் கேட்கல. அதனால் ஒன்று கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஸ்டீபன் நாங்கி வந்து விண்வெளி பயணம் இதை கேட்டு வைக்கலாம். கட்டுரையிலையும் திடீர்னு கொடுத்து வச்சுருவாங்க மாற்றி. அதனால் அதை கொஞ்சம் வாஸ்து பார்த்து வச்சுக்க. அடுத்தது வந்து இந்த வள்ளினை இட்டு நீக்கி அதை பாருங்கள். நான் இரு சொற்களை சொன்னோம்ல, இந்த இயலில் வருது பாரு, இரு சொற்கள், அதை பார்த்துடுங்க. அதெல்லாம் நீங்களே சொந்தமாக வாக்கியம் அமைச்சு எழுதலாம். அடுத்து பத்தியப்படுத்த பதில் தருக இருக்குல்ல, அது இதில் இருக்கக்கூடியது புக்கில் இருக்கிறதையும் பார்த்துக்க. விண்வெளி கல்பனா சாவலாமும் கட்டுரையில் கேட்டு வைக்க வாய்ப்பு இருக்குது, அதையும் பார்த்துக்க. ஏன்னா போன தடவை அரசு பொருட்காட்சி கேட்டாங்க, இந்த தடவை எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் அதே கேட்குறான். ஆனால் எனக்கு சான்றோர் வளர்த்த தமிழ் அதில் வந்து சொல்வளம் கொடுத்துட்டானா உனக்கு கட்டுரையில் விண்வெளி கல்பனா சாவலா வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஓனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவ புதல்வன், இந்த உழவு தொழில் பற்றி கொடுக்குறாங்க. அப்புறம் நீர் இந்த வருதில்ல விசும்பும் நீர் மழை துளி, அதிலேருந்து ஏதாவது ஒன்று கேட்கலாம். சாலை விதிகள் கேட்கலாம், அதை பார்த்துடுங்க. அடுத்த தொடரை படித்து வினாக்கா இதை வந்து 1 மார்க்லேயும் கேட்குறாங்க, 2 மார்க்லேயும் கேட்டு வைக்காங்க, அதை பார்த்துக்க. எதிர்மறையாக மாற்றுக, இதையும் பார்த்துக்க, இதையும் கேட்குறாங்க. அடுத்தது இதில் உள்ள இது கலை சொல் அறிவோம், அவ்வளோ கேட்கல இதுவரை, ஆனாலும் பார்த்து வச்சுடுங்க. இந்த 1, 2, 3லேருந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க கலை சொல் அறிவோம், அதனால தான் அதை பாருங்கன்னு சொன்னேன். அடுத்தது இயல் 5ல் பார்த்திங்கன்னா, இயல் 5லேயும் நீ வந்து மொழிபெயர்ப்பு பற்றி வருது. மொழிபெயர்ப்பில் வச்சு ஏதாவது உள்ளேருந்து விட ஏதாவது 2 மார்க் கொஸ்டின் கேட்டு வைக்கலாம். மொழிபெயர்ப்பு அதில் மாரி வந்து போன வருஷம் கேட்டாங்க, அதனால் இந்த வருஷம் எப்படின்னு தெரில, கேட்கறதுக்கு போன வருஷம் கேட்ட கொஸ்டினே திரும்ப கேட்பாங்கன்னு இல்லை. இதில் வினா விடை இதெல்லாம் உள்ளே இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக தரவாக பார்த்துடுங்க. அதெல்லாம் கண்டிப்பாக அதிலேருந்து எதாவது வரும். அமர்ந்தான் பார்த்துக்க, பகுப்பதத்தில் கேட்கலாம். அடுத்தது கல்வி பற்றி முழக்கத்தொடர் கேட்கலாம், அவ்வளோதான். அடுத்தது மன்னன் இடைக்கடனார், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது இந்த இது என்ன சொந்தமாக எழுதுகிற மாதிரி இதை கேட்கணும்னா, உங்களிடம் பயிலும் மாணவர் ஒருவர் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தி வேலைக்கு செல்ல விரும்புகிறார் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம கல்வியினுடைய முக்கியத்துவத்துக்காக அதை கேட்கலாம். பொருட்கோள் முயற்சி திருவிளையாக்கும் பொருட்கோள் கேட்டு வைக்கலாம், புரியுதா? அடுத்தது இறைவன் புலவர் நெடுவினால் அது கேட்கலாம், சிறுவினால் அது கேட்கலான்னா இதை நெடுவினால் 5 மார்க்கில் கேட்பாங்க, இது கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் அல்லது தேர்ட் ஒன் கட்டுரையில் கேட்டு வைக்க திரும்ப திரும்ப கேட்குறாங்க, கட்டுரையில் கேட்டு வைக்க வாய்ப்பு இருக்குது, புரியுதா? அதை பார்த்துடுங்க. அடுத்தது பிறமொழி சொற்கள் படிவம் 2 படிவம் தான் இருக்கும், 2 படிவம் நல்ல தரவாக பார்த்துக்க. அடுத்தது வந்து எல்லா இதுலேயும் உள்ள இதெல்லாம் அந்த 1 மார்க்லேயும் கேட்கலாம், 2 மார்க்லேயும் கேட்கலாம். தொழிற்பெயரின் பொருளை புரிந்து கொண்டு தொடரை முழுமை செய்க, அதெல்லாம் புரிஞ்சு அதையெல்லாம் பார்த்து வச்சுருங்க, ஈஸி தான். அடுத்த பள்ளியில் நான் வீட்டில் நான், அது பாரு. இதில் உள்ள இது கேட்டிருக்காங்க அடிக்கடி, கலைச்சொல் அறிவோம். இயல் 5ல் உள்ள கலைச்சொல் அறிவோம் இது கேட்டிருக்காங்க. இயல் 1 சொன்னேன், 2 சொன்னேன், 3 சொன்னேன், 5ல் கேட்டிருக்காங்க அடிக்கடி, அதையும் பார்த்துக்க. அடுத்தது இயல் 6ல் பார்த்துக்கிட்டீங்கன்னா, இயல் 6 அப்படின்னு பார்க்கும்போது இயல் 6ல் வந்து மனப்பாட பகுதி இதுவரை கேட்கல, அதில் உள்ள அந்த சிறுவினாலயனா கேட்டு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற அகப்பொருள் இதெல்லாம் பார்த்துக்க உள்ளே இருக்குது. தெய்வம் அதெல்லாம் நீங்கள் பார்த்துடுங்க. தொழில் ஒவ்வொரு நிலத்துக்குரிய தொழில் தெய்வம் அதெல்லாம்
இதில் வந்து இதுவரை இது சாந்தமானதோர் பிரபஞ்சத்தை சுமக்கின்ற ஒளித்தண்டுகள், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இலக்கணத்தில் ஏன்னா உழவர் மலையில் விழுந்தன முல்லை பூஞ்செடி, இதை விட போன வருஷம் கேட்டேன். வைத்தியநாதர் பொறி முருகன் குழந்தையாக, அது சிறுவினால். அடுத்து இதில் இது ஃபோர்த் ஒன் ஏன்னா பார்த்துக்க, கொஸ்டின் எழுதி அதுக்கு ஆன்சர் எழுதுகிற மாதிரி. இதில் வந்து நெகிழிப்பையின் தீமைகளை, பிளாஸ்டிக்குடைய இதை பற்றி கேட்கலாம், அல்லது நிகழ்கலை வடிவங்கள், இதை பார்த்து வச்சுக்க. நானும் 4, 5, 6 விட 7, 8, 9 பாருங்கள் அப்படின்னு. முன்னாடி 1, 2, 3 அது பார்த்தாலே ஓரளவு நம்ம எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிறத வச்சு என்ன கொடுத்துருக்கோ அதை மாதிரி சொற்றொடரை மாற்றி அமைக்கணும். அது பிறமொழி சொற்கள், அது பார்த்துக்கிடுங்க. 2 மார்க்கில் கேட்டு வைக்கலாம். ஏதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அது மாதிரி வண்ணங்களை உங்களின் எண்ணங்களாக நிரப்புக, இதுவும் 2 மார்க்கில் கேட்டு வைக்கிறாங்க. 1 மார்க்லேயும் கேட்குறாங்க. மேலே இருக்க அந்த இதுவும் தொடரும் கேட்குறாங்க. பொருத்தமற்ற சொற்பட்டியல் கண்டுபிடித்து எழுதுக, இதுவும் கேட்டு வைக்கிறாங்க. அடுத்தது இதில் உள்ள இது அவ்வளோ வரல இதுவரை. கலைச்சொல் அறிவோம், அந்த நான் சொன்ன மாதிரி அந்த தான் வந்திருக்கு. இயல் 6ல் வந்து திருக்குறள் மனப்பாட பகுதி அடிக்கடி கேட்குறாங்க, அதை பார்த்துக்க. இப்போ மொத்தம் 10 திருக்குறள் தான் இருக்குது. கண்டிப்பாக அதில் ஒன்று எழுதணும். இதில் வந்து ஃபஸ்ட் ஒன்று, செகண்ட் ஒன் குருவினா, தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன் 1 மார்க்கில் கேட்டு வச்சாங்க. ஃபோர்த் ஒன் இதில் 4மே இது 4லேருந்து கண்டிப்பாக எப்படி திருக்குறள் கொஸ்டின் ஒன்று வரோன்னு நினைக்கிறேன். சிறுவினாவில் பார்த்தா ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டனாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இயல் 7 எடுத்துக்கிட்டால், இயல் 7ல் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக தான் இருக்கும். குருவினா வந்து நீ எல்லாமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும். சிலப்பதிகாரம் மனப்பாட பகுதி, ஏன்னா போன தடவை சிலப்பதிகாரம் சிறுவினா கேட்டாங்க, ஆனாலும் மனப்பாட பகுதி கேட்கல. அதனால் இந்த தடவை என்ன செய்யலாம், சிலப்பதிகாரம் மனப்பாட பகுதி கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. புறப்பொருள் ஒவ்வொன்றுடைய இதையும் பார்த்துக்க. இதில் 5மே இம்பார்ட்டன்ட் தான். இதில் உள்ள குருவினா எல்லாத்தையுமே பார்த்துக்க, எதுனாலும் கேட்கலாம். இது 5th ஒன்று 1 மார்க்கிலோட கேட்டு வைக்கலாம். மற்றது 4 இருக்குது. 4லேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வர்றதுக்கு, ஃபஸ்ட் ஒன்றே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஃபோர்த் ஒன்றும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்துடுங்க, அது கண்டிப்பாக அதிலேருந்து வரும். அது இப்போ முதல் மழை விழுந்தது, அது அடிக்கடி கேட்டுட்ருக்கான். செகண்ட் ஒன் கேட்டிருக்காங்க, ஆனால் ஃபஸ்ட்டு ஒன்றும் தேர்ட் ஒன்றும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் ஒன் வந்து இந்த பாடல் கொடுத்து கொஸ்டின் கேட்காங்களா, திடீர்னு இதையே கொடுத்து என்ன செய்யலாம், கேட்டு வைக்கலாம். அதை பார்த்துக்க. அடுத்து நெடுவினானி பார்த்தேன்னா மெய்கீர்த்தி அவ்வளோ கேட்குறதில்ல. ஃபஸ்ட் ஒன் கேட்டுகிட்டே இருக்கான், மாணவர் பருவமும் நாட்டுப்பற்றும், அதை பாரு. சிலப்பதிகாரம் போன வருஷம் கேட்டிருக்கான், ஆனால் இந்த தடவை மனப்பாட பகுதி தான் கேட்க வாய்ப்பு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அடுத்தது எல்லாத்துலேயுமே மொழிபெயர்ப்பு பார்த்துக்க. நான் வாக்கிய அமைச்சு சொன்னோம்ல, ஒவ்வொன்றிலையும் வருதில்ல, அதை பார்த்துடுங்க. தொடர் அமைக்க, அது ஒவ்வொன்றிலையும் வரக்கூடிய பிறகு தொகை சொற்களை பிரித்து தமிழ் எண்ணூறு எழுதுக. இயல் 1ல் வரும் தமிழ் எண்ணூறு, இதுலேயும் தமிழ் எண்ணூறு வருது, அதையும் எழுதிக்க. அடுத்தது இந்த கடிதம், ஒவ்வொரு இயலில் வரக்கூடிய கடிதம் ஒரு 4 கடிதம் தான் வரும். நான் இடையில இயல் 3ல் ஒரு கடிதம் இருக்கும்னு நினைக்கிறேன். 4 கடிதம் தான் வரும். அந்த 4 கடிதத்தையும் பார்த்துடுங்க. மாடல் ஏதோ ஒன்று 5 மார்க்குக்கு. அதே மாடல் வந்து கடிதம் அட்டன் பண்ண விண்ணப்ப கடிதம், அந்த இந்த கடிதங்கள்லாம் வந்துன்னா வெறும் அந்த இது என்னது அனுப்புனர் பெறுநர், விண்ணப்ப கடிதம், முறையீட்டு கடிதம், புகார் கடிதம், அதுக்கெலாம் அனுப்புனர் பெறுநர், பொருள், மதிப்புக்குரிய ஐயா, அடுத்தது முடிவு, இப்படிக்கு, டேட்டு, உரைமேல் முகவரி, இது கொடுத்தாலே மார்க் ஓரளவு வந்துடும். அதனால் அதெல்லாம் அட்டன் பண்ணுங்கள். இது மருவு வந்து ஊரின் மருவு போன வருஷம் கேட்டிருக்காங்க, அதனால் எப்படின்னு தெரில, திடீர்னு கேட்கலாம், அதையும் பார்த்துக்க. இது படம் கொடுத்து அதை எழுத சொன்னாலும் கேளு, புரியுதா. இதில் வந்து ஆவணம் அடிக்கடி கேட்டிருக்காங்க, டாக்குமெண்ட், காப்புரிமை, இந்த பகுதியும் கொஞ்சம் கலைச்சொல் அறிவும் பார்த்துக்க. இயல் 7ல் நிறைய இம்பார்ட்டன்ட் இருக்குது. அதே போல் இயல் 8, 7, 8, 9 3ல் உள்ளதே நீ தரவாக படிச்சிருந்தா அதுலேருந்து ஒரு 2-3 கொஸ்டின் என்ன செய்யும் வரோம். காலக்கணிதம் போன வருஷம் கேட்டனால இந்த வருஷம் சிலப்பதிகாரமும் தேம்பாவணியிலேருந்து கண்டிப்பாக
ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அதனால் அதை பார்த்துடுங்க. அவையும் போன வருஷம் கேட்டுட்டாங்க. இந்த வருஷம் இது காலக்கழுதை கட்டெரும்பானது அது கேட்கலாம். குறள் வெண்பாவின் இலக்கணத்தை எழுதுக. புரியுதா? அதுக்கப்புறம் அடி எதுக்குன்னா என்னென்னு எனக்கு தெரியும், இலக்கண குறிப்பு அதெல்லாம் தெரியும், அதெல்லாம் பார்த்து வச்சுடுங்க. சிறுவினா அப்படின்னா சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள், ஆசிரியர் பவன் பொது இலக்கணம், அந்த வாளி தண்ணீர் சாய்க்குழ இதெல்லாம் நீ ஓனாகவே நினச்சிடலாம், எழுதிடலாம். அதில் அந்த ரெண்டையும் பார்த்துக்க. நெடுவினா அப்படின்னா இது பள்ளித்திடரில், அது வந்து 5 மார்க்கில் கேட்கலாம். காலக்கணிதம் பாடல் கொடுத்து தான் நயம் கேட்குறாங்க. ஆனால் நயம் வந்து அட்டன் பண்ணலாம். எப்படி அட்டன் பண்ண, அதை வந்து கவிதையை இது பண்ணிவிட்டு அதனுடைய பொருள் கொஞ்சம் எழுதிட்டு தொடர் வகை இந்த இது நயங்கள் எழுதலாம். என்ன நயம்லாம்? மோனை, எதுகை, இயல்பு, அதெல்லாம் முரண் அப்படி எதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் என்ன செய்யலாம், எழுதி வச்சிடலாம். அடுத்தது இந்த தொடர் மரபு தொடர் பொருள் அறிந்து தொடரில் அமைத்து எழுதுக. இது 1 மார்க்கிலோட கேட்டு வைக்காங்க. அது பொருளை பார்த்துக்க. கடிதம், இதில் உள்ள கடிதம், மின் விளக்கு, விண்ணப்ப கடிதம், இப்படி பேச்சு வழக்கு, அதை எழுத்து வழக்காக மாற்றுக. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுடுங்க. அதில் இருந்து என்னச்செல்லாம் கேட்கலாம். சொற்களை பிரித்து பார்த்து பொருள் எழுதுக, அதையும் பாரு. அடுத்து இதில் உள்ள கலை சொல்லும் கேட்டிருக்காங்க, புரியுதா? அதையும் பார்த்துடுங்க. நாம் செய்ய வேண்டுவன அறங்கள் தரும் நன்மைகள், இதெல்லாம் என்னது அப்படின்ட்டு பாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இயல் 9ல் எது இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து அதான் சொன்ன தேம்பாமணி மனப்பாட பகுதி பார்த்துக்க. அடுத்தது அதில் உள்ள குருவினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் உள்ள குருவினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபகணியின் வகைகள். அடுத்தது இது 2 தொடர் ஒரே தொடர் இருக்கிறத 2 தொடராக மாற்ற சொல்லியிருக்கு. அடுத்தது இருக்கிறது வந்து ஓமை, காய் மணிக்காய் ஆகும் முன்னரே ஒன்று அது கேட்பாங்க, அல்லது அதனுடைய நெடுவினா கேட்பாங்க. அன்பு மரமும் உடைத்தான இது வந்து அணியில் வரக்கூடியது. வாழ்வியல் தலைக்கணம் இதோட கேட்கலாம். அடுத்தது சித்தாளின் மனசுவைகள், இது கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எவையெல்லாம் அறியேன் அப்படின்னு அதை கேட்கலாம். அல்லது எதை கேட்கலாம் அப்படின்னா கர்ணையின் தாய் மறைவுக்கு வீரமாமுனிவர், அதை கேட்டு வைக்கலாம். சிலப்பதிகாரத்தில் மனப்பாட பகுதி கேட்டாங்கன்னா, இல்லை கர்ணையின் தாய் மறைவுக்கு வீரமாமுனிவர், இதை கேட்டு வைப்பாங்க. ஜெயகாந்தன் நினைவு சிறப்புதல் 5 மார்க்லையும் கேட்கலாம், திடீர்னு கேட்டு வைக்கலாம். இதெல்லாம் கேட்டால் நீங்கள் எழுதிருங்க. அழகிரி சாமி ஒருவன் இருக்கிறான் அப்படின்னதை எதில் வரும் அப்படின்னா நெடுவினால் வரலாம். ஒன்று அழகிரி சாமி ஒருவன் இருக்கிறான் வரலாம், இன்னொன்று எது வரலாம், அன்னமையாக வரலாம். கண்டிப்பாக அது வந்து இதில் துணைப்படத்தில் வரலாம். அப்புறம் கட்டுரை வந்து இதில் இருக்க 3 கட்டுரை தான். கல்பனா சாவ்லா, அடுத்தது சான்றோர் வளர்த்த தமிழ், அடுத்தது வந்து அரசு பொருட்காட்சி திரும்ப திரும்ப கேட்குறாங்க. ஆனால் அது ஏற்கனவே என்ன செய்தாச்சு, கேட்டாச்சு, அதனால் கேட்கறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனாலும் படித்து வச்சுக்க. இது ஒரு சான்றோர் வளர்த்த தமிழ் கேட்டாங்கன்னா அதில் உள்ள தமிழ் சொல்வெல்லாம் கேட்காம வேறு லெசனில் தான் நெடுவினா கேட்பாங்க, புரியுதா? அப்போது அந்த நெடுவினா மாறும். அல்லது தமிழ் சொல்வளம் கொடுத்துட்டு இது எது கொடுப்பாங்கன்னா விண்வெளி பயணம் கொடுப்பாங்க. அப்படி ஏதாவது ஒன்று மாற்றி என்ன செய்வாங்க, கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் சொன்னபடி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக என்ன செய்யலாம், மார்க்கு வாங்கலாம். இதில் இது தற்குறிப்பேற்றணியும் பார்த்துக்க. இந்த வருஷம் கேட்கறதுக்கு அணியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதில் உள்ள பயிற்சிகளையும் பார்த்துடுங்க. இதுலேயும் வருதில்ல சொற்றொடர் ஓமையை பயன்படுத்தி, அது நிறுத்தற் குறியீடு, இதில் உள்ள வாழ்த்துறை கடிதம், விண்ணப்ப கடிதம் ஒன்று, நண்பன் கடிதம் ஒன்று, 2 மாடலில் இருந்து ஏதாவது ஒன்று சொந்தமாகவும் கேட்கலாம், அல்லது புக்கில் இருக்கிறதும் கேட்கலாம். நீ அதெல்லாம் பார்த்துடலாம். இதில் இப்போ இந்த பயிற்சி எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்க, படிவத்தையும் பார்த்துடுங்க. அதில் வந்து கண்டிப்பாக கேட்கலாம். இதில் வந்து லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய 1 மார்க்குகள்லாம் பார்த்துடுங்க. எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய 1 மார்க்குகளை பார்த்துடுங்க. எல்லா 1 மார்க்கு புக்கு உள்ளே பார்க்கணும் அப்படின்னா எல்லா இலக்கணத்துலேயும் தொகைநிலை, தொகாநிலை, எழுத்து ஃபஸ்ட்டு வருதுல எழுத்து சொல், அதில் உள்ள அளப்படை, என்ன அளப்படை, அந்த எடுத்துக்காட்டு எல்லாம் ஒருக்கா நீ இலக்கணத்தை ரீட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வினா விடை, அகப்பொருள், புறப்பொருள்,
இல்லை பொருள்கோள் இதெல்லாம் எடுத்துக்காட்டலாம் நீ ரீட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த எடுத்துக்காட்டை வச்சு நீ நினச்செல்லாம் கரெக்டாக எழுதலாம். வினா எத்தனை வகைப்படும், விடை எத்தனை வகைப்படும், பொருள்கோள் எத்தனை வகைப்படும், அகப்பொருள் எத்தனை வகைப்படும், புறப்பொருள் எத்தனை வகைப்படும், இதெல்லாம் 1 மார்க்கில் என்ன செய்யலாம் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கட்டுரை புக்கில் இருக்க கட்டுரை போக தவ புதல்வர் 2-3 நேரம் கேட்டிருக்காங்க. அடுத்தது உழவு தொழில் அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஒருவேளை உழவு தொழிலும் கேட்கலாம். அப்படியே அது மழை நீர் சேகரிப்பு அது கேட்கல இதுவரை. தவ புதல்வரும் கேட்டிருக்காங்க, உழவு தொழிலும் கேட்டிருக்காங்க, சாலை விதிகள் கேட்டிருக்காங்க, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கேட்டிருக்காங்க. இது என்னெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா புக்கு இதில் இருக்கக்கூடிய கட்டுரையும் பார்த்துட்டா கட்டுரை எப்படி எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்றால எழுதினாலே மார்க்கு கொடுத்துருவாங்க. புரியுதா? இதெல்லாம் படிங்க. கண்டிப்பாக இதிலேருந்து 100% வரும். ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி.